நம்மளுடைய வாழ்க்கை தொடக்கத்தில் உள்ளே வந்து எப்பயுமே வந்து நேர்மையை நம்ம கடைப்பிடிக்கணும். நேர்மையை நம்ம கடைப்பிடிக்கலைன்னு நம்ம எதுவும் சாதிக்க முடியாது. நேர்மையை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இதோ இன்றைக்கி இந்த காகங்கள்லாம் வந்து இந்த இடத்துல உக்காண்டிருக்குன்னா அது இயற்கையாக ஆண்டவன் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு ஒற்றுமையெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த ஒற்றுமை பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் கூட எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் எடுத்துக்குவான். யாரும் தனியாக வேண்டாம் அப்படின்னு இல்லை. காக்கா தன்னோட கத்தி கூப்பிட்டு நம்மளை சரி பண்ணிடும். நம்ம அன்பை கூப்பிட்டுரும். நமக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போடு நம்ம செல்லணும்னு அந்த காகங்களை பார்த்து நம்மளாம் கற்றுக்கணும். இந்த காகங்களை பார்த்து கற்றுக்கிட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் காகங்கள் எந்த அளவுக்கு கூடி வாழ்ந்து இருக்குன்னு. ஏன்னா காகங்களை போல் மனிதர்கள் கூடி வாழ முடியுதா? இல்லை. ஏன்னா காகங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு, அந்த கடவுள் கொடுத்த அந்த கட்டமைப்பு, அதற்கு அத்தனை ஒரு முக்கியத்துவம் காகங்களுக்கு இருக்குது. அதுபோல் தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய நேர்மை உண்மையாலுமே செயல்படணும். சாமி சொல்கிறோம். சாமி சொன்னால் எப்படி சும்மா சாமி சொல்லிட முடியுமா? சாமி சொன்னால் சாமி என்ன உள்ளத்தில் ஓடி வந்துடுவாரா? சாமி இன்னும் ஓடி வந்து இங்கே உட்காந்துவாரா? சாமிகிட்ட வந்து போகிறதுன்னு சும்மாவா? ஒருத்தன் படிக்க போகிறதான், ஒருத்தன் ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்க்குறான்னா எதுக்காக சேர்த்துறான்? தன்னுடைய பிள்ளை வந்து அறிவில் வளர்ந்துக்கணுன்னு. அப்போ அந்த அறிவில் வளரும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணுது? படித்து தான் அது தெரிஞ்சுக்குது. அதுபோல தான் இறைவன்ட்டையும் நம்ம படிக்கணும். சும்மா இறைவன் சொன்னால் வந்து உள்ளத்தில் வந்து நிற்க மாட்டான். ஏன்? கண்டிப்பாக நிற்க மாட்டான். இறைவனுக்கு தேவை அவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? தூய்மையுள்ளதாக இருக்கணும். எவனை பற்றியுமே சிந்திக்கக்கூடாதுப்பா. உன்னை நீ சிந்தி. ஆண்டவன் உன்னோட உள்ளத்தில் இருக்கிறான, நீ ஆண்டவனை உண்மையாக நீ நேசிக்கிறியா? நீ உண்மையால ஆண்டவனை உள்ளத்தில் நீ நேசிக்கிறியா? நீ உண்மையால நேசிக்கிறியா? கேள்வி உனக்கு நீயே கேட்டுக்கொள்ளு. சாமியை மட்டும்தான் நீ தொடர்பு கொண்டு இருக்கணுமோ, மற்ற யாரையுமே நீ கண்டுக்கூடாது. இதுதான் இந்த மெசேஜ். ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் நமக்கு நாமே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த குடும்ப இதில் தான் ஆம்பளைங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தடுமாறிடும். குடும்பத்துக்காக தானே நம்ம நிற்கிறோம். அப்போ குடும்பம் அப்படின்னு அந்த ஒரு உறவை கூட யார் ஒருவன் இறைவனுடைய பணி செய்ய நினைக்கின்றானோ, இறைப்பணி செய்யக்கூடியவன் உண்மையாக தன்னை வெறுமையாக்கி அவன் தன்னுடைய பணியை செய்வானானால் கண்டிப்பாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும். அவன் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, மனுஷியாக இருப்பார்களானால் இறைவனுடைய அன்பு அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பூர்ண காகங்கள்லாம் வந்து எப்படி கூடி வாழ்ந்துருக்கு அது மாதிரி பூர்ண சுகம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, முன்னோர்கள் காகங்களுக்கு ஆகாரம் வச்சா முன்னோர்கள் வந்து தின்பதாக ஒரு வைதிகம் உண்டு. அதுபோல தான் ரியலி வாழ்க்கை வாழுங்கள். ரியலி இப்படி தான். இதுதான் நான். மற்றவனை யாரும் குத்தம் சொல்லாதீங்க. மற்றவங்களை நீங்கள் குத்தம் சொல்லிட்டாலே நீங்கள் அவுட்டு. ஓகே, தொடருவோம். நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா பேசுவேன், இல்லாட்டின்னு என்னால் பேச முடியாது. நன்றி.